தேவனுடைய நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Praise and glory be to God. இன்றைக்கு நான் ஒரு கிறிஸ்துவின் பிறப்பிலிருந்து ஒரு 3 விதமான வீடுகளை குறித்து இன்றைக்கு பேச விரும்புகிறேன். Today morning I want to speak about 3 types of houses in the birth of Jesus. கிறிஸ்துவின் பிறப்பில் சம்பந்தப்பட்ட வீடுகள். The houses which are related towards the Jesus birth. பைபிளை எல்லாரும் திறந்து பாருங்க. Let's all open the Bible. கிறிஸ்துவின் பிறப்பில் சம்பந்தப்பட்ட வீடுகள். The houses which are related to the birth of சரி. லூக்கா 1ஆம் அதிகாரம் 39-40 வசனங்களை கவனிக்கலாம். We will read Luke chapter 1 39 and 40 verse. அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். And Mary arose in those days and went into the hill country with haste into a city of Judah and entered into the house of Zacharias and saluted Elizabeth. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். Matthew chapter 2 and verse 11. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். And when they were come into the house, they saw the young child with Mary, his mother, and fell down and worshipped him. And when they opened their treasures, they presented unto him gold, frankincense, and myrrh. லூக்கா 1ஆம் அதிகாரம் 27-28. Luke chapter 1 27 to 28. தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டு இருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். To a virgin espoused to a man whose name was Joseph of house of David, and the virgin's name was Mary. And the angel came into her and said, Hail, thou art highly favored, the Lord is with thee, blessed art thou among women. Praise the Lord. Praise the Lord. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise and glory be to God. இங்க 3 விதமான வீடுகளை நாம் பார்க்கிறோம். We are seeing 3 type of houses here. முதலாவது சகரியாவின் வீடு. First house is Zacharias' house. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் சம்பந்தப்பட்ட அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் சம்பந்தப்பட்ட வீடுகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். There are many things related to Jesus' birth, but we are going to see only the houses which are related to him. லூக்கா 1 நாம் பார்த்தோம், சகரியாவின் வீட்டை குறித்து பார்த்தோம். We have seen in Luke chapter 1, we have seen Zacharias' house. மத்தேயு 2:11 பார்த்தோம். In Matthew 2:11 we saw சத்திரத்தில் இயேசு பிறந்த வீட்டை குறித்து வாசித்தோம். There we saw that God was born in a house. சத்திரத்தில் இயேசு பிறந்த வீடு. There Jesus born in a house. லூக்கா 1:27-28 In Luke chapter 1 27-28 சரித்திரம் படைத்த மரியாளுடைய வீட்டை பார்க்கிறோம். we are seeing the historical woman named Mary. சகரியாவின் வீடு. We have seen the Zacharias' house. சத்திரத்தில் இயேசு பிறந்த வீடு. The house which God was born. சரித்திரம் படைத்த மரியாள் வீடு. We have seen the historical Mary's house. இன்னும் ஒரு முறை சொல்லுகிறேன். I am telling it again. சகரியாவின் வீடு. The Zacharias' house. சத்திரத்தில் இயேசு பிறந்த வீடு. The house which God was born. சரித்திரம் படைத்த மரியாளின் வீடு. The history of house of Mary. அல்லேலூயா. Hallelujah. கிறிஸ்துவின் பிறப்பில் சம்பந்தப்பட்ட இந்த 3 வீடுகளும் இக்காலத்தில் வாழ்கின்ற விசுவாசிகளாகிய நமக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறது. These 3 houses are very well example for the lives which are living now. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பிறந்த அவதாரத்தோடு இந்த வீடுகளிலே நாம் பார்க்கலாம். We can see that infant Jesus was being into these 3 houses. முதலாவது சகரியாவின் வீட்டுக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளுடைய கற்பத்தில உற்பவித்து அவள் சகரியாவினுடைய வீட்டுக்குள்ள அவள் போகிறாள். First time the Zacharias' house is entering with the womb.
அவளுடைய கற்பத்திலே இயேசுவை அப்பொழுதுதான் கருத்தரித்திருக்கிறார். She was conceived Jesus only that time. கருத்தரிக்கப்பட்டது அது உறுதியாக்கப்பட்ட நேரம். That is the time where the conceivedness is being assured. நீ ஒரு குமாரனை கற்பம் தரிப்பாய் என்று தேவதூதனால் உறுதியாக சொல்லப்பட்டது. It has been told surely by the angel that you are going to give birth for a man. நீங்கள் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பாருங்கள். If you see 31 chapter 31, இதோ நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. And behold, thou shalt conceive in thy womb and bring forth a son, and shall call his name Jesus. நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய். You will be conceived and you will be giving birth to a son. இயேசுவை கர்ப்பத்திலே அவள் கருத்தரித்தது உண்மையாய் மாறினது. It is true that she was conceived Jesus in her womb. இப்பொழுது இயேசுவை தன் கர்ப்பத்திலே கருத்தரித்து சகரியாவின் வீட்டுக்குள் போகிறார். Now she is being conceived and entering into Zechariah's house. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து சத்திரத்திலே அங்கே ஒரு வீடு கொடுக்கப்பட்டிருந்தது. அது அந்த சத்திரத்துல அவளுக்கு தங்க வசதி வாய்ப்பு இல்லாதபடினால ஒருவேளை கொல்லைப்புறமான வீடா இருக்கலாம், ஒருவேளை அது மாடுகளை கட்டி வைக்கிற இடமா இருக்கலாம். அந்த வீட்டுக்குள்ள இயேசு பிறந்தார். God was born in an area where the cattle has been flocked together because they don't have a place to give birth. இந்த மரியாளுடைய வீடு ஒரு சாதாரணமான வீடு அல்ல, அது சரித்திரம் படைத்த ஒரு வீடு. This Mary's house is not an ordinary house. It is going to create a historical chapter. சகரியாவின் வீட்டுக்குள்ள இயேசுவை கருத்தரித்த மரியாள் பிரவேசிக்கிறாள். In Zechariah's house, she was having and conceived Jesus entering into the house. சத்திரத்தில் இயேசு பிறந்த வீட்டிலே சாஸ்திரிகள் உள்ளே பிரவேசிக்கிறார்கள். The second thing, the peoples of priests and high shepherds are entering into the house. சரித்திரம் படைத்த மரியாளுடைய வீட்டுக்குள்ள பரலோகத்தின் தேவதூதன் பிரவேசிக்கிறார்கள். The angels, heavenly agents are entering into the Mary's house. மூன்று விதமான வீடுகள். There are three types of houses. மூன்று விதமான வீடுகளிலேயே வித்தியாசமான நபர்கள் பிரவேசிக்கிறார்கள். Among these three houses, different peoples are entering into it. மூன்று வீடுகளிலேயும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். In these three houses, Lord Jesus is there. சகரியா வீட்டுக்குள்ள போன மரியாளுக்குள்ள இயேசு இருந்தார். While entering into Zechariah's house, Jesus was there. சத்திரத்துல இயேசு ஒரு வீட்டில பிறந்தாரு. அந்த வீட்டுக்குள்ள இயேசு இருந்தபடினால அங்கே சாஸ்திரிகள் பிரவேசிக்கிறார்கள். In that house where Jesus was born, the shepherds and the priests are getting into that. மரியாள் கன்னி பெண்ணாக அந்த வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது அங்கே பரலோகத்தின் தேவதூதர்கள் அந்த வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறார்கள். When Mary was virgin, the angels are entering into the house. இந்த மூன்று வீட்டையும் நாம் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான கோணத்துல இன்றைக்கு வாழ்கிற விசுவாசிகளுக்கு இந்த வீட்டை குறித்ததான சில சத்தியங்களை ஆண்டவர் எவைகளுக்கு ஒப்பிடுகிறார் என்பதை நாம் கவனிக்க போகிறோம். Today we are going to see these three houses compared to our daily life today. சகரியாவின் வீட்டுக்குள்ள மரியாள் போனால் அது எதற்கு ஒப்பனையா இருக்கிறது? Like into Zechariah's house Mary was entering, which is compared to that. Hallelujah. Hallelujah. சத்திரத்தில் இயேசு பிறந்தாரு, அந்த வீட்டுக்குள்ள சாஸ்திரிகள் போனார்களே, அது எதற்கு ஒப்பிடப்படுகிறது? The priests are entering into the house of Jesus Christ, where for what it is compared to. சரித்திரம் படைத்த மரியாள் வீட்டுக்குள்ள பரலோக தூதர்கள் வந்தார்களே, அது எதற்கு ஒப்பனையா இருக்கிறது? While the angels are entering into the Mary's house, what compared to it? முதலாவதாக சகரியாவின் வீடு இக்காலத்தில் வாழ்கிற நமக்கு எதற்கு ஒப்பனையா இருக்கிறது? Firstly, the Zechariah's house for the days which we are living now, which is compared to that. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட வீடு. The people who are accepted Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட வீடு. The house which accepted Jesus Christ. ஒருவன் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவன் என்னையும் ஏற்றுக்கொண்டான். If one is accepting you, he is also accepting me. உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். Jesus Christ is saying, one who is accepting you, he is also accepting me. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரத்தை பாருங்கள். If you look into John chapter 13, எல்லாரும் தயவுசெய்து வசனத்தை பாருங்கள். let's all look into that verse. ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்லுகிறார்? What Jesus Christ is saying there. பாருங்க 20வது வசனத்தை பாருங்கள். If you see the 20th verse, நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். Verily, verily, I say unto you, he say that receive whom somewhere I send receive me, and he hath received me
with that sent me also. நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். Whoever is receiving me is also receiving the one who sent me. என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என் பிதாவை என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். One who is accepting me or receiving me is also receiving the Father. இப்பொழுது மரியாளுக்குள்ளே இயேசு உற்பத்தியாயிருக்கிறார். Now Jesus has been formed in the womb of Mary. இப்பொழுது அவள் மலைநாட்டில் இருக்கிறதான சகரியாவுடைய வீட்டுக்கு அவள் பிரவேசிக்கிறாள். Now she is entering into the mountain city where Zacharias' house is there. மரியாள் என் வீட்டுக்குள் வராதே, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போ என்று நிராகரிக்கவில்லை. The people are not ignoring, you should go back to your place. சகரியாவுடைய வீட்டுக்குள் மரியாள் பிரவேசித்த உடனே எலிசபெத்தை வாழ்த்தினாள். When she entered into the house, Elizabeth started to bless her womb. ஆமென். அந்த வீட்டுக்குள்ள எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபோது அவருடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. The children in the womb was also been very active in that time. மரியாள் இயேசு கிறிஸ்துவை தனக்குள் சுமந்து கொண்டு சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசிக்கிறார். Mary was conceived or having the womb of Jesus Christ and entering into Zacharias' house. இயேசுவை சுமந்து கொண்டு அந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கிறார். She was carrying Jesus and entering into the house. அந்த வீட்டுக்குள்ள மரியாள் இயேசுவோடு வந்தபடினால மரியாளை ஏற்றுக்கொண்டது இயேசுவை அந்த வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாய் மாறி போனது. It is a proof or sign. They are also accepting Mary, they are also accepting Jesus also. இப்பொழுது ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால் சகரியா வீடு எப்படிப்பட்ட வீடு என்றால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட வீடு. If you want to give a title for Zacharias' house, the house which accepted Jesus Christ. அந்த வீடு இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினாலே that house accepted Jesus Christ. அந்த வீட்டிலே காணப்பட்ட காரியம் என்ன? What things are been we are seeing in that house? 41 42 வாசிக்கிறேன், கவனிங்கள். I am reading 40 and 41. எல்லாரும் தயவு செய்து கவனிக்க வேண்டும். Let's everyone should see that. சகரியாவின் வீடு இயேசுவை ஏற்றுக்கொண்ட வீடு. Zacharias' house accepted Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு முழுகி ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வீடும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட வீடு. The people who are accepting Jesus Christ in baptism, they are also accepting Jesus Christ. இயேசுவை ஏற்றுக்கொண்ட வீட்டிலே நட்சத்திரத்தை ஸ்டாரை தொங்க விடுவதனால இயேசுவை ஏற்றுக்கொண்ட வீடு அல்ல. When we are hanging a star, that is not been related to we are accepting Jesus. அலங்காரமான காரியங்களை வீட்டுக்குள்ளே செய்வது இயேசுவை ஏற்றுக்கொண்ட வீடு என்பதற்கு அர்த்தம் அல்ல. It is not meant that if you are having decorations of Jesus Christ, it is not meant you are accepting Jesus. நாம் பல காரியங்களை உலக பிரகாரமாக பாரம்பரியமாய் செய்கிறதனால இயேசுவை ஏற்றுக்கொண்ட வீடு என்பதற்கு அடையாளம் அல்ல. It is not like we are doing the traditional thing that we have accepted Jesus. இயேசுவை ஏற்றுக்கொண்ட வீட்டுக்கான ஒரு மாபெரும் அடையாளம் இங்க சகரியாவுடைய வீட்டுக்குள்ள பார்க்கலாம். We can see a big proof or sign in Zacharias' house they accepted Jesus. இங்கே எலிசபெத் சொல்லுகிறாள், எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது when she accepting the blessings of Elizabeth, அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிட்டு எலிசபெத் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு so it has been meant the baby leaped in the womb. இயேசுவை அந்த வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொண்ட உடனே when they are accepting Jesus into their house, அந்த வீடு உரத்த சத்தமாய் சண்டையை வெளியே காட்டவில்லை. they are not showing the quarrel outside from their house. அந்த வீடு உரத்த சத்தமாய் வாக்குவாதம் வெளியே வரவில்லை. they are not giving any struggle or fight outside from their house. இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த வீட்டுக்குள்ள ஒருவருக்கு ஒரு விரோதமான எரிச்சலும் பகையும் வெளியே வரவில்லை. there is no bitterness from each other from that house. அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட சகரியா வீட்டுக்குள்ள ஒரு உரத்த சத்தம் வந்தது. there is a voice coming from the Elizabeth house. ஒரு உரத்த சத்தம் வந்தது. it has been a big voice from அந்த there. உரத்த சத்தம் என்ன தெரியுமா? what is that loud voice? நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், you are being blessed, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், you are being blessed. இயேசுவை ஏற்றுக்கொண்ட வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியது என்ன? whatever should be in the house which is accepting Jesus, என்ன உரத்த சத்தம் இருக்கணும்? what loud voice we should have? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், you should be blessed, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். you are being blessed. இந்த உரத்த சத்தத்தை தவிர உங்கள் வீடுகளிலே என் வீடுகளிலே கேட்கப்படக்கூடாது. without these loud voice in your house and my house, nothing should be heard. நம்முடைய வீடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. our house is blessed by God. நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். we are being accepted Jesus. இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்முடைய வீடுகளிலே இந்த சத்தம் தான் கேட்க வேண்டும். only these kind of loud voice should be heard in our house. ஆண்டவரே, வலது பக்கத்துல இருக்கிற வீட்டை ஆசீர்வதியும். you should bless the right side house. இடது பக்கத்துல இருக்கிற வீட்டை ஆசீர்வதியும். you should bless the left hand side house. கூட படிக்கிறவங்க ஆசீர்வதியும். the people who are learning with me, bless them. என்னோட பழையவர்கள் ஆசீர்வதியும். the people who have been flocking together with me, bless them. என்னோட வேலை செய்கிற ஆசீர்வதியும். the people who are working together, bless them. இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கான மாபெரும் அடையாளம்
என்னவென்றால் உங்கள் வாயில பிறக்கிற வார்த்தை ஆசீர்வதிக்கிற வார்த்தையா இருக்க வேண்டும். What is the biggest voice or proof or sign? It should be a blessing word. எப்போது சபிக்கிற வார்த்தைகள் இருக்க கூடாது. You should not give the curseful word from your mouth. திட்டுகிற வார்த்தைகள் இருக்க கூடாது. You should not always curse the people. மட்டமாக பேசுவது. You should not ignore people. அரங்கட்டு பேசுவது. You should not bring the bad words for them. எப்போது எரிச்சலோடு பேசுவது. Always you having burden and speaking with them. நீங்கள் மரியாளுடைய வயிற்றுக்குள்ள இயேசு இருக்கிறார். இயேசு அந்த வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறார். Mary is having the womb of Christ and entering into the house. இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். They accepted Jesus. அந்த வீடு இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட வீட்டுக்கு அடையாளம். That is also equal to the house which is accepted Jesus today. அந்த வீட்டுக்குள்ள இயேசு வந்த அடுத்த நொடியே ஆசீர்வாதம் வெளியே வருகிறது. After instantly, immediately there is a blessing word coming out. ஒரு பெரிய சத்தம் வருது. There is a loud voice coming from the house. குடும்ப ஜெபமா இருக்கலாம். It can be a family prayer. fasting prayer இருக்கலாம். Maybe it can be a fasting prayer. தனிப்பட்ட prayer இருக்கலாம். Maybe it can be a personal prayer. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மக்கள் யாரையும் சபித்து ஜெபிக்கவில்லை. That people in that house they are not cursing and praying. அழிய ஆண்டவரே. They are not telling to destroy them. நாசம் பண்ண ஆண்டவரே. They are not asking to destroy them. அவங்க இல்லாமல் ஆக்க ஆண்டவரே. Let it not be there in the world. துரத்து ஆண்டவரே. Let them ignore them. அவங்க எனக்கு முன்னாடி நிக்க கூடாது ஆண்டவரே. They should not stand before me. இப்படிப்பட்ட சத்தம் வரல. They are not giving this kind of sound from them. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். You are blessed one. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். You are blessed one. பார்த்த உடனே அவர்கள் ஆசீர்வதிக்கிறவர்களாக மாறினார்கள். Immediately after seeing them they changed to bless the people. நீங்கள் அதே அதிகாரத்திலே சிமியோனை பாருங்கள். In the same chapter you can see Simeon there. லூக்கா 2ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். If you take Luke chapter 2, அங்கே 28 பாருங்கள். if you see the 28th verse, அவன் அவரை தன் கைகளிலே ஏந்திக் கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்தான். then took he him up in the arms and blessed God. பாருங்கள், இயேசுவை தன் கையிலே அவன் ஏந்தி வைத்திருக்கிறான். He was carrying Jesus in the hands. நாம் இருதயத்திலே ஏந்தி வைத்திருக்கிறோம். We are also carrying in our heart. கையிலே ஏந்தி வைத்திருக்கிறான். He was also having in his hand. சிமியோன் கையிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டதனால Likewise Simeon was carrying Jesus in his hand. இயேசுவுக்காகவே காத்திருக்கிறான். He is also waiting for Jesus. அவர் எப்போது இஸ்ரவேலின் ஆறுதல் வரும் என்று காத்திருக்கிறார். He was waiting for when the comfort will come for Israel. கவனிங்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட சகரியாவுடைய குடும்பத்திலே ஆசீர்வதிக்கிற வார்த்தை வெளியே வந்தது. When they are accepting Jesus into Zacharias' house, the blessing-filled words came out. சிமியோன் இயேசுவை கைகளிலே ஏந்திக் கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு என்ன செய்தார் தெரியுமா? What Simeon did by having Jesus in his hand. 34ஆம் வசனம் சொல்லுகிறது. The 34th verse says, பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து and Simeon blessed them. இயேசுவை தன் கையிலே ஏந்தி வைத்திருக்கிற சிமியோனுடைய வாயிலிருந்து என்ன புறப்பட்டது? What it is coming from the Simeon's hand which he is having the Jesus அவர் Christ. ஆசீர்வதிக்கிறார். He started to bless அவரை them. He ஆசீர்வதிக்கிறார்கள். started to bless them. தேவ சபையே, The church of God. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளே, The New Testament believers இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்களே, who are accepted Jesus as Savior. உங்கள் வீடு சகரியா வீட்டை போல இயேசுவை ஏற்றுக்கொண்ட வீடானால் If your house is also likewise the Zacharias' house, உங்களுடைய சத்தம் தேவையில்லாதவைகளுக்கு உயரக்கூடாது. your voice should not come out for unwanted உங்கள் things. சத்தம் ஒன்றே ஒன்றுக்காக உரத்த சத்தமா இருக்கணும். Only your voice should come only for one thing. ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதியும். God bless them all. ஆண்டவரே, என் வீட்டில் வந்திருக்கிறது ஆசீர்வதியும். God whoever came into my house, bless them all. உன்னுடைய வீட்டின் நிலைமைகளை உரத்த சத்தம் போட்டு சொல்லாதே. You don't tell your house state outside. குறைகளை சொல்லாதே. You don't tell the loner. பிறரை ஏளனமாய் சொல்லாதே. You don't tell the bad things about இயேசுவை people. ஏற்றுக்கொண்ட குடும்பமானால் உன் வாயில ஆண்டவரே இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும். If you are accepting Jesus as Savior, your voice will be coming for the blessing only. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of them are believing? நம்ம வீடு இப்படி மாறினா நல்லா இருக்கல்ல? Likewise, this house should be ஒரு நிமிஷம் changed. உங்க கையை உயர்த்தி இயேசுவை இந்த வீட்டை போல என் வீட்டை மாற்ற ஆண்டவரே. Lift your hands and say, God, change my house also like என் this. வீட்டை இப்படி மாற்ற ஆண்டவரே. My house also should be changed like this. ரோமர் 12:14 என்ன சொல்லுகிறது பாருங்கள். What Romans 12:14 says. ரோமர் 12:14 வாசிக்கலாம். Let's take Romans 12:14. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபையாதிருங்கள். Bless them which persecute you, bless and curse not. யார் ஆசீர்வதிக்கணுமா? To whom we have to bless? இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க வீட்ல யார் ஆசீர்வதிக்கணுமா? The people who are accepted Jesus, whom they have to do bless them. நல்ல ஒருவர் நல்ல கை குலுக்கி ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறாங்களே, எல்லாரும் பழகுறாங்களே, அவங்கள அல்ல. Not the people who are friendship with.
நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட வீடு. I am Jesus Christ accepted house. என் வீடு இயேசுவை ஏற்றுக்கொண்ட வீடு. My house accepted Jesus. என் வீட்டில எப்படி ஆசீர்வதிக்கணும் தெரியுமா? How my house should be blessed. துன்பப்படுத்தல ஆசீர்வதிங்க. I should bless the persecuted people. ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி Not blessing, not only the blessing. சபிக்காதீங்க. You should not curse them. சபிக்காதீங்க. You should not curse them. பிள்ளைகளை சபிக்காதீங்க. You should not curse your kids. மனைவியை சபிக்காதீங்க. You should not curse your wife. புருஷனை சபிக்காதீங்க. You should not curse your husband. உங்க ஒருவரை சபிக்காதீங்க. You don't need to curse anyone. பேரண்ட்ஸை சபிக்காதீங்க. You don't curse your parents. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளை. You are being accepting Jesus. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகள். You are being accepting Jesus. You are brother and sister in that. உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்கு இந்த கிறிஸ்மஸுக்கு போய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்லுங்க. You go and tell to the people who persecute you, you are blessed. உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க, உங்களை ஏமாற்றினவங்க, உங்களுக்கு குழி வெட்டினவங்க அவங்க வீட்டுக்கு போங்க. The people who betrayed you, go to their house. அவங்களுக்கு ஒரு பாக்கெட் பிரியாணி வாங்கிட்டு போங்க. Take a packet of biryani to them. பிரதர், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களா? Brother, you are blessed today. சிஸ்டர், நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்களா? Sister, you are being blessed today. நீங்க இந்த காரியத்தை செஞ்சு பாருங்களேன். If you see that we would do this. ஏன் பாஸ்டர் நாங்க இப்படி செய்யணும்? Why pastor we have to do this? நீங்க ஒரு தரிசனத்தை உங்களுக்கு தராரு. I am going to give you a vision for you. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு வாருங்கள். We will take 1 Peter 3:9. 3 and 9. தீமைக்கு தீமையையும் உதாசனத்திற்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். Not rendering evil for evil or railing for railing, but contrariwise blessing, knowing that ye are there unto called, that ye should inherit a blessing. நீங்கள் அவர்கள் செய்ததற்கு சமமாக சரிக்கு சரி கட்டாமல். You should not do rendering to equal to other people. அவங்க பண்ணாங்க நான் பண்ணுவேன். They are doing, so I will அவங்க do. செஞ்சாங்க நான் செய்வேன். They did for me, so I will also do them. அவங்க என்ன திட்டிட்டாங்க நான் திட்டுவேன். They also cursed me, so I also curse them. அவங்க எதிர்த்து நின்னாங்க நான் எதிர்த்து நிப்பேன். They were against me, so also I will stand against them. அவமானப்படுத்துறாங்க நான் அவமானப்படுத்துவேன். They be betraying me, I will just stand before them. எல்லாரும் முன்னாடி எனக்கு கேவலமா பேசிட்டாங்க நான் பேசுவேன். They have been ashaming me, so I will also do that. நான் மட்டும் நான் என்ன மண்ணா நான் என்ன கல்லா நான் மனுஷன் தானே. I am also a human, so I will do the same for them. இங்க ஆண்டவர் சொல்றாரு. Here Jesus is saying, God is saying, தேவனுடைய பிள்ளைகளே, the God's people, நீங்க பதிலுக்கு பதிலா சரி கட்டாம you should not do railing for railing. ஏன் நான் செய்ய கூடாது? Why I need to do that? அவங்க செஞ்சதுக்கு பதிலா நான் ஏன் செய்ய கூடாது? Why I want to do that before they do it? அங்கதான் ஒரு தீர்க்க தரிசனத்தை ஒரு தரிசனத்தை நமக்கு தராரு. There only there is a vision and a prophetical message. மற்றவங்க நமக்கு செய்யலாம். The people can do for us. ஆனா நாம ஏன் செய்ய கூடாது? But why we should not do இது that? என்ன நியாயம்? What judgment it is? ஏன் நான் செய்ய கூடாதா? Why we should not do that? அவங்க செய்யும்போது நான் செய்ய கூடாதா? If they are doing, why should not do that? ஏன் செய்ய கூடாது தெரியுமா? Why we should not do that? உங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். Because you have been called to receive the blessing. நீங்கள் ஆசீர்வாதத்துக்காகவே தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. You have been identified for only the blessing. நீங்க எதற்காக சூஸ் பண்ணப்பட்டவங்க தெரியுமா? Why you for who you are being chosen for? எதற்காக உங்களை அழைத்தார் தெரியுமா? Why he called you for? நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். He has been called you to get the blessing. நீங்கள் ஆசீர்வாதத்துக்குரியவங்க. You are being the one which is equal to the blessing. நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. You are being called to receive or accept the blessing. நீங்க சாக்கடைக்கு பக்கமா அழைக்கப்பட்டிருந்தா You are not called to near the garbage. சாக்கடையை வாரி அடிக்கலாம். You should be standing near the garbage. அசுத்தத்தின் பக்கமா அழைக்கப்பட்டிருந்தா If you have been called for the uncleanliness, அசுத்தத்தை வாரி அடிக்கலாம். you should be for the uncleanliness of எந்த God. பக்கமா அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? Which side you have been called for? ஆசீர்வாதத்தின் பக்கமா அழைக்கப்பட்டிருக்கிறேன். You have been called for the side of blessing. அப்ப நான் எதை வாரி அடிக்கணும்? So where I need to pour on them, ஆசீர்வாதத்தை தான் ஜனங்களுக்கு அடிக்கணும். I need to pour only blessing on them. எத்தனை பேருக்கு விளங்கிருச்சு? How many of them are getting my point? உங்களுடைய கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. Clap your hands and say amen. சொல்லுங்க, ஆண்டவரே என் வாயிலிருந்து ஆசீர்வாதத்தை தவிர வேற எதையும் வாரி அடிக்க மாட்டேன். God, without any curse, my word should be in the blessings only. ஹalleluya. Hallelujah. ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க நான் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிற இந்த விசுவாசம் இருந்தா இன்னையில இருந்து சபிக்கிறதை விட்டுருங்க. You should stop the curse when you are accepting you are born for the blessing. எப்ப பார்த்தா Anytime you should not ignore yourself. குடும்பமா அது, Whether it is a family, whether it is family or not. போர் அடிக்குது. It is boring for me. என்ன குடும்பம்?
What family it is. இப்படியே இருந்தீங்கன்னா, If you are being in this state for so long time, எதுக்கு அழைக்கப்பட்டீங்கன்னு சிம்பலா நீங்க காட்டுறீங்க. you have been showing for what you are called for. சாத்தானுக்குள்ள எரிச்சல் இருக்கும். There is an burning from the Satan. அது சாத்தானுடைய குணம். That is the character of Satan. சிலுவையில் அடிக்கப்பட்டு தொங்கினால் கூட When he is also being in the cross, ஆண்டவருடைய குணம் ஆசீர்வதிக்கிற குணம். God's character is a blessing character. சாத்தானுடைய குணம் எப்பவுமே நல்லா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, எரிச்சலே காமிச்சிட்டே இருப்பான். But always Satan will show the curse and all the burdens on you. உங்களுக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள இயேசு பிறந்திருப்பது உண்மையானால், If Jesus is born in your house, உங்க வீடு இயேசுவை ஏற்றுக்கொண்ட வீடானால், if your house is accepting Jesus as Savior, ஆசீர்வதிக்க வேண்டியது அன்றி ஒருவரையும் சபிக்காதிருங்கள். you should not curse anyone, but you should bless them only. மற்றவங்களை போல நான் ஏன் சபிக்க கூடாது? You should not think that why I should not curse like any other one. மற்றவங்களை போல நான் ஏன் செய்யக்கூடாது? என்னங்க காரணம்? What is the reason why we need to do like others? நான் ஆசீர்வாதத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். I was called for the blessing. என் வாயிலிருந்து வர வேண்டியதெல்லாம் ஆசீர்வாதமா தான் இருக்கும். Whatever coming from my mouth, it should be a blessing only. வேதம் சொல்லுகிறது, It is the scripture says, மனுஷன் நியாயத்தீர்ப்பு தான் பேசின வார்த்தைகள் எல்லாவற்றையும் நியாயத்தீர்ப்பு நாளிலே கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமா? the Bible says whatever he spoken in his mouth, he has to give in the righteous in the judgment day. நீங்க ஆசீர்வாதமா பேசுனீங்கன்னா, If you are speaking blessful words, அது கணக்குல வைக்கப்பட்டிருக்கும். it will be accountable. அல்லேலூயா. Hallelujah. மத்தேயு 12:36 நினைக்கிறேன், வாசிங்க. மத்தேயு 12:36-38. Matthew chapter 12, 36 and 38. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். But I say unto you that every idle word that men shall speak, they shall give account therefore in the day of judgment. அல்லேலூயா. Hallelujah. மனுஷர் பேசுகிற எல்லா வார்த்தையும் ஆண்டவர் ரெக்கார்ட் பண்றாரு. The words which are coming from the human, God is recording all. ஒரு முறை நான் பேசின செய்தியை பல முறை நான் உட்கார்ந்து நானே கேட்கிறேன். One time I was hearing my sermon multiple times. இந்த இடத்துல நான் கொச்சையா பேசிட்டு இருக்கேன். I have spoken wrong in this place. கொஞ்சம் கொச்சையா பேசின மாதிரி இருக்கு தமிழ்ல. I have spoken wrong in Tamil here. இன்னும் கொஞ்சம் நீட்டா பேசிருக்கலாம். I could have even given a better word over there. நான் பேசினேன், நான் ரெக்கார்ட் பண்ணி கேட்டா எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு. When I have been recording my own message and seeing, it is also shameful for me. நீங்க பேசினதெல்லாம் நியாயத்தீர்ப்பு நாள்ல கர்த்தர் ரெக்கார்ட் வச்சிருக்காரு. Whatever you have been speaking, it has been taken account in the judgment day. கர்த்தருடைய வார்த்தையை தரையில விட மாட்டார். He will not leave his words to fall on the ground. நாம் பேசுகிற வார்த்தைகளை கர்த்தர் கணக்குல வைப்பார். Whatever we are speaking, God will take into the account. கண்ணீரை மாத்திரம் அல்ல, not only the tears, உங்களுடைய வார்த்தைகளை கர்த்தர் கணக்குல வைப்பார். even God is accounting your words also. பார்த்து பேசுங்கள். So you have to mind your words. குத்துகிறது போல பேசாதீங்க. You should not speak the pokeful words. கஷ்டப்படுறபடி பேசாதீங்க. You don't speak that they are been into that burden thing. அழுகிறலோடு அழுங்கள். When the people are shedding tears, you also shed tears. ஆமென். கண்ணீர் வடிக்கிறலோடு கண்ணீர் வடியுங்கள். The people who are lamenting, you also lament with them. சந்தோஷப்படுறவங்க சந்தோஷப்படுங்க. The people who are delightful, you also be delightful with them. வேண்டியதன்றி ஒன்றையும் செய்யாதீங்க. You don't do any other thing other than the blessings one. உங்கள் வீடு இயேசுவை ஏற்றுக்கொண்ட வீடு. Your house is the accepted Jesus Savior. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. Stretch your hand to next one and say, நம்ம வீடு இயேசுவை ஏற்றுக்கொண்ட வீடு. Our house is accepted Jesus. இன்னையில இருந்து நம்ம வீடு ஆசீர்வாதத்தை தான் சொல்லணும். From today our house should proclaim only the blessing. நான் ஆசீர்வாதத்தை தான் proclaim பண்ணனும். Only blessing should be proclaimed from now. நீங்க ஆசீர்வாதத்தை போடிங்கனா, if you are putting the blessing, மனுஷன் எதை விதைக்கிறானோ what he has been sowing, அதுதான் அறுப்பான். he is going to reap that. சாபத்தை போடிங்கனா, if you are putting curse, சொல்லுங்க சாபம் தான் வரும். you will be getting curse for it. எரிச்சலை போடிங்கனா, if you are putting some burden on them, எரிச்சல் தான் வரும். you will get the burden again. கோபத்தை போடிங்கனா, if you put the anger on them, கோபம் தான் முளைக்கும். even the anger you will get. ஆசீர்வாதத்தை போட்டு பாருங்க. you put blessing on them, எதை விதைக்கிறீர்களோ அதை அறுவடை செய்யுங்க. whatever you sow you will reap it. தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாருங்க. clap your hands and praise God. இன்று முதல் இயேசுவை ஏற்றுக்கொண்ட வீட்டுக்குள்ள ஆசீர்வாத வார்த்தைகள் உரத்த சத்தமாய் வருவதாக. From today onwards the blessful hour should give the blessing words so loud. கர்த்தருக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். Praise be to God. அவ பாருங்க இயேசு ஏற்றுக்கொண்ட வீட்ல, when they are accepting Jesus in that house, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ you should not say you are not a human. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நீ whether you are a woman, நீ வந்து எனக்கு பிள்ளையா பிறந்திருக்கிற, you have been son for me. அப்படி எல்லாம் சொல்லவே you should not tell in that way. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட, you are been blessed among the women. உங்க மனைவி பார்த்து சொல்லுங்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட. you have been blessed among the women. say about for your wife. வீட்டுக்கார பார்த்து சொல்லுங்க, புருஷருக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். say in your husband that you have been blessed in the
men. சொல்லுங்க உங்க வீட்டுக்காரர் பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்க உங்க வீட்டுக்காரர் பார்த்து சொல்லுங்க. You have to tell by seeing your husband. சொல்லுங்க பார்க்கலாம். உங்க மனைவி பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். You have to tell by seeing your அங்க இருந்து எழுந்து நின்னு சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். Everyone need to stand and say புருஷன்மாருக்கு சொல்லுங்க உங்க மனைவி அம்மா நீ ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்ட. Husband should say that you are blessed among women. அம்மா அம்மா ஐயோ நீ இருக்கிறியம்மா அப்படி சொல்றாரு. அல்லேலூயா Hallelujah. நம்முடைய வீடு எப்போதும் ஆசீர்வாதத்தை கொப்பளிக்கிற வீடா இருக்கணும். Our house should always give the blessings out. அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா Hallelujah. இந்த ஸ்திரீகளுக்கு பாருங்க, இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட வீட்டுல உரத்த சத்தமாய் ஆசீர்வதிக்கிற இந்த வார்த்தை வருவதற்கு காரணம் என்ன? What is the reason the blessings coming out loud out of this house? அவங்க கவனிங்க, யாரோட ஐக்கியமா இருந்தது? ஆசீர்வதிக்கிற வீடாக சகரியாவின் வீடு மாறினதுக்கு காரணம் என்றால் இயேசுவை சுமக்கிறவர்களோட அவங்களுக்கு ஐக்கியம் இருந்தது. Why it has been blessed, changed as blessed? Because they are having the fellowship with the people. உலக ஆடம்பரம், உலக பாவம், உலக அருவருப்புகள் சுமக்கிறவங்களோட ஐக்கியம் இல்ல. They are not having the fellowship with the sinful person. தேவையற்ற காரியங்களை வாழ்க்கையில சுமக்கிறாங்களா, அவங்களோட fellowship இல்ல. They don't have the fellowship with the people, unwanted people. துன்மார்க்கரோட fellowship இல்ல. They are not having the fellowship with the wicked people. பாவிகளோட அவங்களுக்கு ஐக்கியம் இல்ல. They don't have fellowship with the sinners. இந்த வீட்டுல ஆசீர்வாதமாய் பேசுவதற்கு வருவதற்கு காரணம் என்ன? What is the reason the blessingful word comes out of this family? இயேசுவை சுமக்கிற குடும்பங்களோட ஐக்கியம் வந்தது. Because they are having fellowship with the family, they are carrying Jesus. பாவத்தை சுமக்கிறவர்களோடு அருவருப்பை சுமக்கிறவர்களோடு அவங்களுக்கு ஐக்கியம் இல்ல. They don't have the fellowship with the people who are carrying sin or abomination. நம்முடைய வீடு இயேசுவை ஏற்றுக்கொண்ட வீடானால், if our house is accepting Jesus, நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கிற வீடாக மாறணும். our house should be a blessing one. அப்படி ஆசீர்வதிக்கிற வீடாக மாற வேண்டுமானால், if it should be converted or changed into a blessing one, இயேசுவை சுமக்கிற குடும்பங்களோட, இயேசுவோடு கூட நெருங்கின அனுபவம் உடையவங்களோடு கூட உங்க ஐக்கியம் இருக்கட்டும். then you need to have the fellowship whoever carrying Jesus in their life. இரண்டாவது ஒரு வீட்டை குறித்து பார்க்க போகிறோம். Second thing we are going to see a house. மத்தேயு 2:9-10. Matthew 2:11. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, அந்த வார்த்தை நோட் பண்ணுங்க, அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து. You have to mark that word when they are entering into the house. பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். And when they came into the house, they saw the young child with Mary his mother and fell down and worshipped him. And when they had opened their treasures, they presented unto him gifts, gold and frankincense and myrrh. இரண்டாவதாக இங்க ஒரு வீடு பார்க்கிறோம், சத்திரத்தில் இயேசு பிறந்திருக்கிற வீடு. Second thing, we have seen a house where Jesus Christ was born. இந்த வீடு இக்காலத்தில் இருக்கிற விசுவாசிகளுடைய வீடுகளுக்கு எதற்கு ஒப்பனையா இருக்கிறது? This house which is compared to today's life in our life. கவனிங்கள், அந்த வீட்டுக்குள்ள இயேசு பிறந்திருக்கிறார். You have to listen. In that house God has born, Lord has born. இப்பொழுது அந்த வீட்டுக்குள்ள சாஸ்திரிகள் வருகிறார்கள். Now all the priests are entering into the house. Sorry, not priest. சாஸ்திரிகள் உள்ள வராங்க. The people are entering into the house. ஆராய்ச்சியாளர்கள், வான சாஸ்திரிகள். The scholars are entering into the house. அது மாத்திரம் அல்லாமல் கவனிங்க, அங்க மேய்ப்பர்கள் அந்த வீட்டுக்குள்ள வருகிறார்கள். Also the shepherds are also entering into the house. அது ஒரு சத்திரத்தின் பின்புறமாக யாருமே வர முடியாத ஒரு இடம். That is the place, it is placed behind, so no one could come in. இயேசு கிறிஸ்து அடிக்கடி தம்முடைய சீஷரிடத்துல சொல்லுகிற ஒரு வார்த்தை, that this is the word frequently God will say, நரிக்கு குழி உண்டு, பறவைகளுக்கு கூடு உண்டு. The fox is having a pit and also the birds having flock. மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க பூமியிலே இடம் இல்லை. For the son of father, there is no place to lay down. எல்லாருமே அவர் எளிதாக சந்திக்கக்கூடிய இடத்திலே அவர் பிறக்கவில்லை. He is not been born where people can come easily. அவர் அந்த சத்திரத்துக்கு பின்பதாக ஒதுக்குப்புறமா யாருமே தங்க முடியாத, வசிக்க முடியாத இடத்திலே அவர் பிறந்தார். He was born in a place where no one could choose that place. Hallelujah. Hallelujah. இப்பொழுது அந்த இடத்துக்கு எப்படி சாஸ்திரிகள் வந்தார்கள்? Now how the people, the chief priests and scribes came to that? அந்த இடத்திற்கு எப்படி யாருமே பார்க்க முடியாத ஒரு மூலையில எங்கேயோ ஒரு ஒதுக்குப்புறமாய் தள்ளப்பட்ட அவர் பிறந்திருக்கிற அந்த வீட்டுக்குள்ள எப்படி அங்க மேய்ப்பர்கள் வந்தார்கள்? How those chief scribes came to the place where God was born?
அந்த வீட்டுக்கு மேல ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது. There was a big light was being on that house. இந்த சத்திரத்தில் இயேசு பிறந்த வீடு எதற்கு ஒப்பனையா இருக்கிறது? This house which is compared to that, அது பிரகாசிக்கிற வீடா இருந்தது. it is a shineful house. அது ஒரு பிரகாசிக்கிற வீடா It இருந்தது. is the house which is giving shining. இயேசு பிறந்த வீடு ஒரு பிரகாசிக்கிற வீடா இருக்க வேண்டும். The house which is born by Jesus, it should be a shineful one. 9வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை பாருங்கள். If you see the last part of 9th verse, அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவளுக்கு முன் சென்றது. the star which they saw in the east went before them till it came and stood over them. அந்த வீட்டுக்கு மேலாக அந்த நட்சத்திரம் நிற்கிறது. There was a star standing on that house. அந்த வீட்டுக்குள்ள இயேசு பிறந்திருக்கிறார். In that house God was born. அந்த வீடு முழுவதும் பிரகாசமா இருக்கிறது. It was full light, full of house. வீடு முழுவதும் வெளிச்சமா இருந்தபடினால There is a full of light in that அந்த house. வீட்டுக்குள்ள பொக்கிஷம் வருகிறது. The treasure is coming into the house. இருள் உள்ள இடத்துல பொக்கிஷம் வராது. Where darkness is there, the treasure will not come. இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் வராது. Where sin is there, the blessing will not come. சோம்பலும் தூக்கமும் இருக்கிற இடத்துக்கு பொக்கிஷம் வர முடியாது. The sleepiness and laziness is there, there cannot blessing cannot come. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிற வீட்டுக்குள்ள பொக்கிஷம் வர முடியாது. Wherever God is not wanting the things where the blessing could not come there. இயேசு பிறந்த வீட்டுக்குள்ள ஒரு பிரகாசம் இருக்கிறது. Where God born, Jesus born, there is a full light in that house. இயேசு பிறந்ததுக்கு அடையாளம் என்ன? What is the proof or sign for Jesus Christ அந்த born? வீடு முழுவதும் பிரகாசமா இருக்கிறது. That house is full of light. அந்த வீட்டை தேடி தேடி அலைந்தார்கள். The people are searching for that அந்த house. வீட்டை எப்போது கண்டுபிடித்தார்கள்? When they found that house. இன்னைக்கும் அநேக சாஸ்திரிகளை போல மேய்ப்பர்களை போல அநேக ஜனங்கள் இயேசு பிறந்த வீட்டை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். Even today also the scribes and priests are searching where God was born. ஏன் தேடிக் கொண்டிருக்கிறார்கள்? Why they are searching? இயேசு பிறந்ததற்கான அடையாளமே பிரகாசிக்கிற வீடா இருக்கணுமே. Because when the God is born, there should be light in that house. ரட்சிக்கப்பட்டு கூட நாம் இன்னும் இருளுக்குள்ளதான் இருக்கிறோம். Even though we have been saved, we have been pushed into darkness. இயேசுவை உள்ளுக்குள்ள பெற்றெடுத்த பிறகு இன்னும் இருளுக்குள்ளதான் இருக்கிறோம். Even though we have gave birth to Jesus, we have been in darkness. ஹalleluya. Hallelujah. உங்க நிலைமை தெரியுதா? Whether you knowing your state now. நாம இன்னும் நம்முடைய வீடு பிரகாசிக்கிற வீடா இருக்கணும். Even our house should be like a lightful house. அந்த வீட்டுக்குள்ள 3 உலகம் வருது. There is 3 types of worlds coming in. இயேசு எந்த வீட்ல பிறந்தாரோ அந்த வீடு பிரகாசிக்கிற வீடா மாறுச்சு. Wherever Jesus is born, that house has been shineful one now. பிரகாசிக்கிற வீட்டுக்குள்ள It started to give shining now. அரசியல் உலகம் உள்ள வருது. The political king is coming. ஏரோது சொல்றான், நீங்கள் போய் பார்த்து விட்டு சொல்லுங்க, நானும் வந்து பிள்ளை பணிந்து கொள்கிறேன். Herod is saying to the scribe, you go and see and tell to me, I will also come and worship him. அரசியல் உலகத்தை இயேசுவின் குடும்பம், இயேசு பிறந்த வீடு தேடி போகவில்லை. The Jesus family is not searching the political families. அரசியல் உலகம் இயேசு பிறந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த பிரகாசத்தை பார்த்து தேடி வருகிறது. The political world is seeing the light and coming into the Jesus. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அதோட மாத்திரம் அல்ல, Not only that. கவனிங்கள், ஆராய்ச்சி உலகம் அந்த வீட்டை தேடி வருகிறது. The people who are doing inventing things, they are coming in. வானத்தை பார்த்து, வான நட்சத்திரங்களை பார்த்து ஆராய்ச்சி செய்கிறவர்கள் அந்த வீட்டுக்குள்ள வருகிறார்கள். The people who are doing research of skies, they are also coming in. அரசியல் தலைவர்கள் மாத்திரம் அல்ல, Not only the political world. ஆராய்ச்சியாளர்கள் வருகிறார்கள். Even the research people getting in now. கவனிங்கள், You have to listen. அந்த வீடு பிரகாசமா இருந்ததனால That light is full of that house is full of light. ஆவிக்குரிய உலகமும் அந்த வீட்டுக்கு தேடி வருது. Even the spiritual world also is coming to them. அந்த வீட்டுக்கு மேல வந்து கேரல் சர்வீஸ் பாடுறாங்க. There is among the houses a carol என்ன service. பாட்டு பாடுறாங்க? What song they singing? உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும், The people who are in the heaven, it's glory for him. பூமியிலே சமாதானமும், Even the peace in the world. மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. Even though it should be love in the human thing. ஹalleluya, Hallelujah. அந்த வீட்டை சுற்றிலும் வானத்தில் அந்த வீட்டுக்கு மேல அப்படியே எல்லா தூதர்களும் அழகா, அப்படிதான் சொல்றது, தூதன் சொல்லல, தூதர்கள் கூடி அந்த இடத்துல தேவனை மகிமைப்படுத்துறாங்க. Not angel, it is group of angels have been worshipping around. ஆவிக்குரிய உலகம் வருது. Even the spiritual world is coming. ஆவிக்குரிய உலகத்தை இவங்க தேடி போல. Not only they are searching the spiritual world. அங்க சுகம் கிடைக்குது, இங்க சுகம் கிடைக்குது, அங்க விடுதலை கிடைக்குது, இங்க விடுதலை. ஆவிக்குரிய உலகத்தை இவங்க தேடி போல. They are not searching, here we get deliverance, there we get deliverance. அங்க போன பேய் ஓட்டுவாங்க, இங்க போன மாந்திரிகம் எடுப்பாங்க, அப்படி ஆவிக்குரிய உலகத்தை தேடி போகல. They are not going
searching the spiritual world here and there with by seeing black magic things. ஆவிக்குரிய உலகம் பிரகாசிக்கிற வீட்டை தேடி வருகிறது. The spiritual world is coming towards where the light is in that house. எலியாவை தேடி எலிசா போகவில்லை, எலிசாவை தேடி எலியா வந்தார். Elisha is not been turned by Elijah, but Elijah went searching Elisha. நீங்கள் பிரகாசிக்கிற வீடா இருந்தால், If you are being a shineful house, வல்லமை உடையவர்கள் உன்னை தான் தேடி வர the வேண்டும். people who are having power and authority will come towards you. வேற சால்வை வந்து போட வேண்டும். They have to put shawl on நீ you. பிரகாசிக்கிற ஒரு வீடா இருந்தால், If you are being a shineful house, ஆவிக்குரிய உலகம் மாத்திரமல்ல, not only the spiritual world, அரசியல் உலகம் உன்னை தேடி the வரும். political world also will come in. நீங்கள் அரசியல் உலகத்தை நீங்க தேடி போட வேண்டிய You அவசியம் இல்லை. not go. You don't want to go and search the political world. அரசியல் உலகம் பிரகாசத்தை பார்த்து உன்னை தேடி The வரும். political world will come and see by your life. ஆராய்ச்சி உலகம் உன்னை தேடி The வரும். research world also will come in. ஹalleluya, Hallelujah! என்ன ஒரு மகிமையான வீடு இது. What a gloriful house it இன்னைக்கு is. நாம தேடி போறோம் எல்லாத்தையும். Now we are going searching things now. சொல்லுகிறார், God is saying, எந்த மனிதனும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி நானே. I am the light who can be shine upon all the people. எவ்வளவு மோசமான நபராயிரு, What a wicked people you are. எவ்வளவு பாவியாயிரு, How much sinner you are. எவ்வளவு வெறுமையான நபராயிரு. You are being a less one also. எந்த பின்னணி இல்லாம இருக்கலாம், What are you don't have proper background. எந்த சொத்து ஆஸ்தி ஐஸ்வர்யம் இல்லாம You இருக்கலாம். don't have a luxuriness, wealthiness and asset in you. ஆனால் இவர் உனக்குள்ள பிறந்திருப்பது உண்மையானால், If he is born in you, whether it is true, பிரகாசிக்கிற அனுபவத்துக்குள்ள வருவாயானால், you are coming into the shineful experience. ஜெப வாழ்க்கையில பிரகாசிக்க ஆரம்பி, You have to shine full in your prayer life. வேத வாசிப்புல பிரகாசிக்க ஆரம்பி. You have to start to shine in your scripture reading. ஹalleluya, Hallelujah. பிரகாசிக்கிறது என்பது என்ன? What it is meant is shining. பிரகாசிக்கிறது என்ன அர்த்தம்? What it meant shining. எல்லாவற்றிலும் ரொம்ப உற்சாகமா இருப்பது, Everything you should be very active and bold. எல்லாத்திலும் உற்சாகமா இருப்பது. You should be very active and cheerful. இந்த மங்கி எரிதல் என்ன? What it is meant by as low light. அப்படியே எல்லாத்திலும் ஆதியில அன்புல இருந்த நாம் விழுந்தோம் என்று நம் பேர்ல ஒரு குறை உண்டு. There is a lowness where we are having the peace in the beginning. அன்னைக்கு 8 மணிக்கு முன்னாடி வந்து ஆராதனை உட்கார்ந்தோம். Those days we have been 8 o'clock in the church. நம்ம அவ்வளவு பிரகாசிச்சோம். We have been shineful to that extent. நம்மை பார்த்து இவங்களே 8 மணிக்கு வந்துட்டாங்க, நாம வந்தாங்க. Many people will be coming by seeing us into church by 8 o'clock. காலையில தூங்கி வந்தவரை 4 மணிக்கு ஜெபம் பண்ணுவோம். We have been praying in the early morning 4 o'clock. பார்த்து குடும்பமே ஜெபம் பண்ணுச்சு. The family also started to pray. வெளிச்சம் இருளாய் போவேயானால், When your light is under the darkness, அந்த இருள் எவ்வளவு பயங்கரமா இருக்கு. you can know that how pitiless is the darkness. பிரகாசித்தால் தான் நம் வீடு வெளிச்சமாய் மாறும். If you are being shineful only, our house will also be shining. நீங்கள் பிரகாசிக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? What you need to do to shine? ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிங்கள். You should capture the lively words and should be a star in the world. பொறாமையை, எரிச்சலை, வன்கண்ண, மாம்ச இச்சையை விடு. All the jealous and fleshful activities you should leave it. ஆண்டவருடைய வார்த்தையை கையில பிடி. You should hold the scripture of God. பாரம்பரியத்தை பிடிங்க, விடுங்க. You should hold the tradition. தேவனுக்கு பிரியமில்லாத விடுங்க. You should leave whatever God is unwanted. மனதில எதெல்லாம் இருக்க தூக்கி போடுங்க. Whatever you have in your heart, and wash it away. பிடிக்க வேண்டியது கர்த்தருடைய வார்த்தை. You have to hold the scripture of God. வசனத்தை பிடிங்க. You have to hold the scripture. வசனத்தை பிடிங்க. You have to hold the scripture. வார்த்தை அக்கினி ஆயும், அது கண்மலை நொறுக்கிற சம்மத்தியாய் இருக்கிறது. My word is coming where the rock is being also broken. எரேமியா 23:28 அப்படிதான் சொல்கிறது. Jeremiah 23:28 says like this. ஆண்டவருடைய வார்த்தை அக்கினியாய் இருக்கிறது. God's word is like a fire. இந்த வார்த்தையை நீங்க அனுதினமும் கையாண்டு பாருங்களேன். If you have been handling these words daily, நீங்க அப்படியே நெருப்பா மாறிடுவீங்க. you will be like a fire. அப்படியே நீங்க உங்க வீட்டுக்கு அப்படியே பிரகாசமா மாறிடுவீங்க. You will be shining for your house. இயேசு அந்த வீட்டுக்குள்ள பிறந்தபோது, When God born that house, இத்தனை நபர் அவங்களை தேடி வர காரணம் என்ன? what is the reason this many people coming into the house? அந்த வீடு பிரகாசித்தது. Because that house was shining. நம்மை தாங்க எல்லாம் தேடி வரணும். They need to come and search us. நாம தேடி போறோம் என்ன அர்த்தம்? What is meant when we are going and searching for us? பிரகாசத்தை இழந்துட்டோம். We lost our brightness. இப்போ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும். The darkness is covering the people of the earth. கர்த்தர் உன்மேல் உதிப்பார். Even the God will be shining on you. உதிக்கிற உன்னிடத்தில் ஜாதிகள் நடந்து வருவார்கள். The communities will be coming towards you where the shining is there. தேவனுடைய பிரகாசம் இருக்குமேயானால், If you are having the God shining on you, நீ தேடி போக மாட்ட. you will not go to such people. உன்னை தேடி தான் எல்லாமே ஓடி வரும். Everything will come searching for you. உலகம் உன்னை தேடி வரணும். The world should come by searching you. நீ ஆடம்பர உலகத்தை தேடி போக You கூடாது. should not go and search the world. நீ போய் அலங்கார உலகத்தை தேடி போக கூடாது. You should not go and search the glory of the world. தேவையில்லாத இடங்களுக்கு நீ போக கூடாது. You should not go to the unwanted places.
Hallelujah. Hallelujah. உன்னை தேடி ஐஸ்வர்யமும் பொக்கிஷமும் உன் வீட்டை தேடி வரணும். The treasure and the wealth should come searching your house. Hallelujah. Hallelujah. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தரங்கத்துக்கு பொக்கிஷங்களை எடுத்து தருகிறவர் நம்முடைய தேவன். He is breaking the bronze metal and taking all the treasure from inside. நம்முடைய தேவன் புதல்களை தருகிறவர். He is also giving the treasure for us. நம்முடைய தேவன் பொக்கிஷங்களை தருகிறவர். Our God is the God who gives treasure for us. இயேசு பிறந்த வீட்டுக்குள்ள பொக்கிஷம் வருது. Where the God is born, the treasure comes in. அவனுங்க இயேசு பிறந்த வீட்டுல பொக்கிஷம் வருதுங்க. You have to listen. Where God born, the treasure is coming இயேசு in. பிறந்த வீட்டுக்குள்ள ராஜ மரியாதை வருது. The people, the kingful activities is being in that house. வானத்தையும் பூமியின் கடல் ஆழங்களையும் ஆராய்ச்சி செய்கிற ஆராய்ச்சியாளர்கள் அந்த வீட்டுக்குள்ள இயேசுவுக்கு முன்பதாக மாத்திரமல்ல மரியாளுக்கும் யோசேப்புக்கும் முன்பதாக பணிகிறார்கள் தாழ விழுந்து. The researchers not only by the feet of Jesus Christ, also by Joseph and Mary, they are being in the feet. Hallelujah. Hallelujah. எத்தனை மரியாதை அந்த வீட்டுக்கு கிடைக்குது பாருங்க. How much thing they are getting in that house, you can see. நீ இழந்த மரியாதை மதிப்பை கனத்தை எல்லாம் திரும்ப மீட்டெடுக்க வேண்டுமானால் If you wanted to get back your respect, whatever you lost, வீட்டு மேல ஒரு பிரகாசம் இருக்கணும். there should be a light or a shining on your house. இயேசு உன் வீட்டில் பிறந்திருப்பார், ஆனால் அதற்கு அடையாளம் உன் வீடு பிரகாசிக்கணும். If God was born in your house, that is the proof and sign of நம்ம வீட்ல shyness. நட்சத்திரத்தை தொங்க வைக்கிறதுனால ஆண்டவர் இந்த பொக்கிஷத்தை கொண்டு வந்தார். Not only by hanging the stars in your house, God will not give you the treasure. நம்ம வீடு அப்படியே பிரகாசிக்கிறத மத்தவங்க பார்க்கணும். The people should see our house is glowing in ஒரு different நாள் ways. யோபுடைய வீடு பிரகாசமாய் மாறியது. Job's house was daily shining and glowing. எல்லாரும் ஒவ்வொரு வெள்ளி காசும் தங்க காசும் ஒவ்வொரு அணி ஒரு ஆபரணத்தையும் யோபு வீட்டுக்கு கொண்டு வராங்க. There people are coming and giving gold and silver coins to him. யோபு வீட்டுக்கு பாருங்க ஓட்டை எடுத்து சொரண்டிட்டு இருந்தவன் He was being sitting in and scratching by the dust. இப்ப யோபு வீட்டுக்கு வெள்ளியும் பொன்னும் ஓடி வருது. Now the gold and silver is running towards Job's house. உயிரோடு இருக்கிறவரை செத்து போயான்னு சொன்னான். The wife was saying, you go and die by not living. இப்ப யோபு வீட்டுக்குள்ள பாருங்கள் ஒரு பெரிய பிரகாசம் வந்தது. There is a big shining on the Job's அந்த house. பிரகாசம் வந்த உடனே When the shining comes on him, நீங்கள் பாருங்க 11ஆம் வசனத்தை பாருங்க. if you can see the 11th verse. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டில் அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்குக்கும் நிமித்தம் அவனுக்கு அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். Then came there unto him all his brethren and all his sisters and all they had been on the acquaintance before and did eat bread with him in his house. They benumbed him and brought him. Every man also gave him a piece of money and everyone an earring of gold. அவனுக்கு யோபு வீட்டு மேல ஒரு பிரகாசம் வந்துச்சு. There was a light on the Job's house. இதுவரைக்கும் வராத சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் சொந்த வந்த உறவெல்லாம் யோபு வீட்டு தேடிட்டு வருது. The people, the sister and brother who are not part of Job's house coming now. வந்தவங்க எல்லாம் சும்மா வரல. They are not coming like ordinary people. என்ன கொண்டு வந்தாங்க? தங்க காசு. What they brought up money, piece of money. ஆபரணத்தை கொண்டு வந்தாங்க. They bought the gold of earrings. அது என்னமோ ஆரமோ I don't know what it is, necklace. ஒட்டியானமோ I don't know what it is. அது நெத்தி சுட்டியோ Even a gold அது earring. என்னமோ தெரியல. I don't know what it is. என்னமோ ஒண்ணு வருது. Something is entering into the house. தங்க காசு வருதா. The gold coin is coming in. இதெல்லாம் எதை குறிக்க தெரியுமா? What it all denoting? அந்த வீட்டுக்குள்ள இது வரைக்கும் நல்ல காரியம் நடக்கல. Till that time there is no good thing happening in that house. வெளிச்சம் அந்த வீட்டு மேல பிரகாசிக்கும். When the light is on that house. எப்பங்க பொன்ன ஆபரணமோ தங்க காசு உங்களுக்கு கொடுப்பாங்க? When they will give a piece of money and the gold of earring. எப்ப உறவு கொடுப்பாங்க? When the relatives will give you. ஒரு வீடு பிரதிஷ்டை நடந்தா. When there is an house ஒரு குழந்தை பிறந்த நாள் நடந்தா. When there is a function. ஒரு வளகாப்பு நடந்தா. When there is a baby showering. Praise the Lord. Hallelujah. 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 ஏதோ ஒரு நல்ல காரியம் உங்க வீட்ல நடந்தா. What some good things happening in the house. உங்க வீட்டுக்கு எது வரும்? What will come for you? ஆபரணம் வரும். The gold things will come. தங்க காசு வரும். Gold money will come. நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன். I am telling prophetically. உங்க வீடு பிரகாசமா இருந்தா. If your house is lightful. உங்க வீடு பிரகாசமா இருந்தா. If your house is shining. வீட்டுக்குள்ள பொக்கிஷம் வரும். The treasure will come into your house. வீட்டுக்குள்ள பொக்கிஷம் வரும். The treasure will come into your house. பொண்ணு வரும். The gold and silver will come. நீங்கள் உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டுமானால் ஜீவவசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். Then you need to shine like a star in the world. You need to capture the scripture. செத்து போன காரியங்களை தூக்கி எறியுங்கள். Whatever it is dead in your life, throw away. அனுபவங்களை தூக்கி போடுங்க. Don't have you have to throw away the deadful activities. அவன் அப்படி பேசிட்டா, இவன் இப்படி பேசிட்டான், நாங்க போக மாட்டேன், நான் பேச மாட்டேன், இதெல்லாம் செத்த அனுபவம். I will not go here. I will not go there. This and all, it's a deadful activities. உங்க வீடு பிரகாசிக்கணும். Your house should be a shining one. வீடு பிரகாசமா Your இருக்கணும். house should be shining. உங்க வீட்டை தேடி எல்லாம் வரணும். Your house should be searched by many உங்க people. வீட்டை தேடி ஆசீர்வாதம் வரணும். Your house should be seeked by வீட்டை blessing. தேடி பொக்கிஷம் வரணும். The treasure should come by seeing your house. ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். God has already promised. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியை தேடுங்கள், அப்பொழுது
அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Firstly, you need to search the kingdom of God. Then these and all will be added unto you. நீங்கள் பிரகாசிக்க வேண்டுமானால் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். When you need to be shining, you have to seek the kingdom of God. ஜெபத்திலே தேவனை தேடுங்கள். You have to seek God in prayer. வேதத்திலே தேவனை தேடுங்கள். You have to seek God in scripture. சபைக்குள்ளே தேவனை You தேடுங்கள். have to seek God in church. உங்களுடைய நற்குணங்களிலே தேவனை தேடுங்கள். You have to seek goodness in your character. உங்களுடைய சுபாவங்களிலே தேவனை தேடுங்கள். You have to seek God in the characters of you. நீங்கள் தேவனை முதலாவதாக எவ்வளவு தேடுகிறீர்களோ அவ்வளவாய் உங்க வீடு பிரகாசிக்க ஆரம்பிக்கும். Till how much extent you are seeking God, your house will also be shining out to that extent. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Then these and all will be added unto you. அல்லேலூயா. Hallelujah. அந்த வீடு பிரகாசித்ததனால Even though that house is shining, பார்க்க வந்தாங்க. the people came to see. அந்த வீடு பிரகாசித்தனால That house was shining. பணிந்து கொள்ள வந்தாங்க. They started to bow down. அந்த வீட்டுக்குள்ள பிரகாசம் இருந்ததனால That house was shining. பரிசு பொருட்களை கொடுக்க வந்தாங்க. They came to give the gifts into the அப்புறம் house. பார்க்க வந்தாங்க. First they came to see. நீங்க பிரகாசித்து பாருங்க. If your house is also shining, உங்க வீடு பிரகாசமா இருக்கட்டும். if your house also is shining, உங்க வீட்ல எதுமே இல்லன்னா, if you don't have anything in your எந்த house, சொந்த பந்தமும் வராது. then no relatives will come in. ஆனா எல்லாம் வரட்டுமே. If you have everything, உங்களை பார்க்க வர சாக்கல உங்க வீட்ல இருக்கிற பொருளை பார்க்க வருவாங்க. they will come to see the assets in your house also. எசேக்கியா ராஜாவுக்கு வியாதி குணமான உடனே எசேக்கியா பார்க்க வந்தாங்களா? Even though after Ezekiel was been recovered, he has been coming to see Ezekiel. என்னத்தல காட்டறேன்? What you have been showing to them? என் வீட்ல இருக்கிற எல்லாத்தையும் நான் காட்டிட்டேன். I showed what all blessing I have in my home. உங்க வீட்ல ஆண்டவர் கொடுத்ததை காட்ட கூடாது. You should not show what God gave to you. உங்களுக்கு கொடுத்தாரு அவரை காட்டணும். You should show one who gave to you. கொடுத்ததை காட்டிட்டீங்க. You showed the God which gave to you. வந்தவங்க பார்த்தாங்களா அவங்க பின்னாடி அது போய்டும். The people who came, it will follow them. கொடுத்தவரை காட்டி பாருங்க. If you show who gave to you, அந்த வீட்டுக்கு இயேசு போவாரு. then that house God will ஐயா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. God will answer, glorify God. அல்லேலூயா. Hallelujah. இதுதான் பிரகாசிக்கிற வாழ்க்கை. This is the shining full life. இயேசுவை கொடுங்க. You have to give Jesus. நீங்க பிரகாசிச்சீங்கனா If you have been shining, உங்க வீட்டை பார்க்க வருவாங்க. the people will come to see your house. யாரும் பார்க்க மாட்டாங்க. No one coming to see me. நான் தனியா இருக்கிறேன். I'm being lonely in my house. யாரும் விசாரிக்க மாட்டாங்க. No one there to take care of me. அத சொல்ல பார்க்க வருவாங்க. God is saying people will come தூரத்துல இருந்து வருவாங்க. from far away they will come. நட்சத்திரத்தை பார்த்து வருவாங்க. They will come by seeing the star. வீட்டுக்குள்ள வருவாங்க. They enter into the house. தேவ தூதர்கள் வருவாங்க. Angels will also enter. எல்லா உலகமும் வரும். All the world will enter into the house. பணிந்து கொள்ள வருவாங்க. They will come to bow down you. இத மன்னிச்சிருங்க பிரதர். Brother, please forgive me. சிஸ்டர் மன்னிச்சிருங்க. Sister, please forgive me. பணிந்து கொள்ள வருவாங்க. They will come to bow down you. பணிந்து கொள்ள வருவாங்க. The people will come to bow down you. எந்த பெருமையோடு எரிச்சலோடு இருக்கிறவங்க உன்னை தேடி பணிந்து கொள்ள வருவாங்க. What pride and bitterness they have, they will come to bow down you. சாரி எங்களை மன்னிச்சிருங்க. They will tell, sorry, please forgive me. பிரகாசித்து பாருங்க. When you start to shine, உன்னை பணிந்து கொள்ள வருவாங்க. many people will come to bow down you. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? How many of them saying amen? ஹalleluya. Hallelujah. நீங்க பிரகாசமா இருந்தீங்கன்னா If you are being shining, உங்க வீட்ல பரிசு பொருட்கள்லாம் வரும். the gifts will come into your house. ஹalleluya. Hallelujah. அவங்க பொக்கிஷத்தெல்லாம் திறந்தாங்க. God, they have been opening the treasures. நிறைய பேர் கேட்பாங்க எனக்கே gift தரல. Many people will say, why you didn't give gift for me? gift கேட்டு கிடைக்கிறது கிடையாது. Gifts should not be taking by asking. நிறைய கல்யாணத்துல நிறைய வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அன்பளிப்பு கொடுப்பாங்க. In many marriages they will be giving gifts. என்ன அளிப்பு? What gift it is? நான் போட்டேனே நீ ஏன் போடல? You have given, I have given, why you didn't give to me? நான் கொடுத்தேனே நீ ஏன் கொடுக்கல? I have also given to you, why you didn't give it to me? அதுக்கு பேர் அன்பளிப்பா? That is not a gift. அது அன்பளிப்பு கிடையாது. That is not a gift. ஹalleluya. Hallelujah. அன்பு புடுங்குறது. That is which is given. கொடுத்து புடுங்குறது. We are giving and then plucking it அது back. அன்பளிப்பு கிடையாது. That is not a gift. என்ன ஒரு போர்வை மாய்மாலம் பாருங்க. What a hypocrite thing here. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்திரம். Praise and glory be to God. கடைசியாக ஒரு வீட்டை நான் சொல்லி Third thing I am going to show you house. ஆமென். சரித்திரம் படைத்த மரியாளுடைய வீடு. The house of Mary which did the historical thing. எல்லாரும் லூக்கா 1ஆம் அதிகாரத்துக்கு நேராக வாருங்கள். Let's all take Luke chapter 1. 1ஆம் அதிகாரம் 27 28. 27 and 28. அங்கு தாவீது வம்சத்தனாகிய யோசேப் என்கிற நாமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையிடத்துக்கு தேவனாலே ஒரு தூதன் அனுப்பப்பட்டான். To a virgin espoused to a man whose name was Joseph of house of David, and the virginity of Mary. அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார்,
ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். And the angel came into her and said, Hail thou art highly favored, and the Lord is with thee. Blessed art thou women. இந்த வீட்டுக்குள்ள தேவதூதன் பிரவேசிக்கிறார். In this house the angels are getting in. ஏன் இந்த வீட்டுக்குள்ள தேவதூதன் பிரவேசிக்கிறார்? Why angel wanted to enter this house? அதுவும் பாருங்க, தேவதூதன் வந்து என்னெல்லாம் சொல்றாரு பாருங்களே. What all the angel is saying, you see this. என்ன சொல்றார்? முதல்ல அவள் இருந்த வீட்டுக்குள்ள தேவதூதன் பிரவேசிக்கிறார். While entering into the house, the angels are entering. சகரியா வீட்டுக்குள்ள மரியாள் இயேசுவோட போறா. While entering into Zechariah, Mary was having Jesus Christ. சத்திரத்துல இயேசு பிறந்த வீட்டுக்குள்ள சாஸ்திரிகள் பிரவேசிக்கிறாங்க. Where that house where Jesus was born, the priest and scribes were entered into that. இந்த மரியாளுடைய வீட்டுக்குள்ள தேவதூதன் பிரவேசிக்கிறான். In this house angels are entering. இதனால ஒரு மிகப்பெரிய ஒரு 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 ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். I'm going to give you a high secret here. கவனிங்கள். You have to listen. இன்னைக்கு அநேகர் உங்களையும் அநேகரையும் கிறிஸ்தவ மார்க்கத்தை பார்த்து ஏளனமாக இந்த சம்பவத்திலிருந்து பேசப்படுகிற காரியங்கள் உண்டு. Many people in this world can give a shameful word from the scripture. 5 நிமிடம் தயவு செய்து எல்லாரும் கவனிக்கணும். வாலிப பிள்ளைகள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் கவனிக்கணும். Young boys and girls and kids should listen this properly. இப்பொழுது மரியாள் வீட்டுக்குள்ள தேவதூதன் போகிறார். Now angel is entering into Mary's house. எலியா வந்து சோர்ந்து போய் தன்னை வந்து அந்த பெண் வந்து யேசபேல் தன் தலையை எடுத்துருவான்னு பயந்துகிட்டு சூரச்செடி கீழே படுத்திருக்கிறார். Elijah was so tired and he was been frightened for that girl. யார் வந்து அவரை தட்டுறாங்க? Who were coming and waking him? ஏன் வந்தாரு? Angel is coming there. நடக்க வேண்டிய தூரம் வெகு தூரம். You have to walk a long distance. எலியாவை பலப்படுத்த வந்தார். He come to strengthen the Elijah. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல முழங்கால் படியிட்டு அவர் ராத்திரியில ஜெபம் பண்றார். Even Jesus was praying in Gethsemane garden. தேவ தூதர்கள் அதாவது ரத்தம், அந்த வேர்வை தண்ணி ரத்தத்தின் பெருந்துளியாய் வந்து விழுந்தது. Blood was coming out as sweat. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சோர்ந்து போயிட்டாரு. He was fainted now. அந்த நேரத்துல வானத்திலிருந்து தேவதூதன் இறங்கி வந்து இயேசுவை பலப்படுத்துறான். On that timing angels are descending down and coming to strengthen Christ. வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. It is written in Bible. வேதத்திலே எழுதப்பட்ட 21ஆம் அதிகாரம் லூக்கால எழுதப்பட்டிருக்கிறது. 45 46ல எழுதப்பட்டிருக்கிறது. In Luke chapter 21 45 or 46 it has been recorded. அங்கே தூதன் இறங்கி வந்து அவரை பலப்படுத்தினான். There the angels coming down and strengthening him. எலியாவை பலப்படுத்த தேவதூதன் வருகிறார். Angels are coming to strengthening Elijah. இயேசுவை பலப்படுத்த தேவதூதன் வருகிறார். Angels are coming down to strengthen Christ. இந்த மரியாளுடைய வீட்டுக்குள்ள தேவதூதன் எதற்காக வந்திருப்பார் என்று நினைக்கிறீங்க? What you are thinking? Why the angel should come into Mary's house? இந்த 18 வயதுக்குள்ள இருக்கிற இளம் கன்னிகை பெண் ஒரு பெரிய பயங்கரமான காரியத்தை சந்திக்க போகிறார். She was an 18 years virgin woman. She going to face a mighty thing. அவள் ஒரு பெரிய தேவ குமாரனை அவதாரமாக பெற்றெடுக்க போகிறார். She going to take savior as from her womb. அது ஒரு பெரிய அந்த இஸ்ரவேல் வம்சத்திலே பெரிய அவமானம், பெரிய நிந்தை அவளுக்கு ஏற்படுத்த போகிறது. Because he is going to give a shame and distress in Israel. அந்த இளம் வயதிலே அவள் இதை எப்படி சகிக்க போகிறார்? How she going to handle this in the 18 years? இந்த காரியத்தை எப்படி அவள் ஏற்றுக்கொள்ள போகிறார்? How is she going to receive this kind of thing? ஆகவே பரலோகம் அவளுக்கு நேராக தேவ தூதனை அனுப்பி அவளை பலப்படுத்த தேவ தூதன் அங்க தேவனிடத்தில் இறங்கி வந்தான். Then the angels are sent from heaven to strengthen her. அந்த வீட்டுக்குள்ள தேவ தூதன் பிரவேசித்து In that house angels are entering. வந்த உடனே விஷயத்தை சொல்ல மாட்டாங்க. Now coming they are not telling the matter. யார் வீட்லயும் ஏதாவது ஒரு துக்கமான சம்பவமோ இல்ல அது அதிர்ச்சியான சம்பவம் சொல்ல முதலாவது ஒரு 3-4 வார்த்தையை முதல்ல அழகா என்ன பண்ணுவாங்க, அப்படி சூப்பரா பேசுவாங்க. They will not give you the bad words first, they will give you the good words first. சாப்பிட்டீங்களா? Whether you had your போன் பண்ணீங்க, முதல்ல விஷயம் சொல்லுங்க. Whatever you call for, you tell me that. நல்லா இருக்கீங்களா? Whether you are good. என்னங்க சொல்லுங்க. What you tell me that. எங்க இருக்கீங்க இப்போ? Where are you? இப்படி சொல்லிட்டு தான் we have been taking these words. மனநிலைமையை பார்த்து தான் அவங்க கிட்ட இந்த விஷயத்தை சொன்னா தாங்குவாங்களா தாங்க மாட்டாங்களா, அவங்க எப்படி இருப்பாங்கன்றதை அவங்க அறிந்து கொள்வாங்க. By recognizing the situation only they will say the message itself. அந்த வீட்டுக்குள்ள தேவதூதன் பிரவேசிக்கிறார். Enter in that house the God's message. மனநிலைமையை அவர் சோதிச்சு பார்க்கிறார். They have been testing the artful desire. கிருபை பெற்றவளே, you are being a graceful one. அவளுக்கு கலக்கமா இருக்குது. இதுவரைக்கும் இந்த மாதிரி யாரும் சொன்னது இல்லையே. She was been perplexed in his heart. பாருங்க 29ஆம் வசனம் பாருங்க. If you see the 29th verse. அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி. And when she saw him, she was troubled at his saying. எதுக்குமா கலங்கணும்? Why she was troubled? இப்படி ஒரு நாள் வந்து தேவதூதர் வந்து என்னமோ வந்து அப்படியே ஒரு மாதிரி ஏதோ ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்குது. I'm thinking that the angels are coming and giving me eyes for me. கிருபை பெற்றவளே, a graceful one. சரிங்க, விஷயத்துக்கு வாங்க. எதுக்கு வந்தீங்க பரலோகத்துல? Okay, for what you came from heaven. நீ வாழ்க.
You should be blessed. கர்த்தர் உன்னுடனே இருப்பாராக. God will be with you. முதல்ல strengthen பண்றார் பாருங்க. First, the angels are strengthening her. அவங்க பலப்படுத்துறார் பாருங்க. Starting to strengthening her. அப்புறம் சொல்ல என்னங்க விஷயத்தை சொல்லுங்க. You have to tell the message first. ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்ட. You have been blessed among the women. இன்னும் இவளுக்கு கலக்க அதிகமாயிடுச்சு. Even though she's been perplexed more. நான் இந்த கலிலேயாவுல நாசரேத்தில் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. Even though I'm here, no one knows me. ஸ்திரீகளுக்கெல்லாம் நான் இப்ப அறிமுகமா போறேன். I'm going to be introduced for all the women. How it is? எதனால அறிமுகமா போறேன்? Why I'm going to be introduced? இயேசுவை பிறக்கிறதுனால மட்டும் இல்ல. Not only Jesus is going to birth. ஒரு பெரிய அவமான சின்னமா மாற போறா. She is going to be a shameful proof. இந்த வீடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். This house இயேசு கிறிஸ்துவுக்காக தியாகம் செய்த வீடு. This house did some sacrifice for God. தியாகம் செய்த வீடு. They did some sacrifice for God. தேவன் மனித அவதாரமாக இந்த பெண் மூலமாக தான் உலகத்தில் வெளியே வர விரும்புகிறார். God wanted to take the human image and want to come through this woman only. அநேகர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? Many people what they thinking? திருமணத்துக்கு முன்பாகவே, அதாவது என்கேஜ்மென்ட் ஆன பிறகு திருமணத்துக்கு முன்னாடி இவ கன்சீவ் ஆயிட்டா நினைக்கிறாங்க. Many people are thinking after engagement, before marriage she got conceived. இல்லவே இல்லை. Not like that. என் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. God is not like that. என் தேவன் அவர் ஒழுக்கமுள்ள தேவன். Our God is a God who has all discipline. என் தேவன் நேர்த்தியான தேவன். Our God is a perfect God. Hallelujah. Hallelujah. மூன்று எவிடன்ஸ் உங்களுக்கு நான் தரேன். I can give you 3 evidence. மரியாளுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் ஆன பிறகுதான் இயேசுவை அவர் கருத்தரித்தார். After marriage of Joseph and Mary only she conceived Jesus. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். Let's all take. மத்தேயு 1ஆம் அதிகாரம். Matthew chapter 1. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். Let's all take that. 19வது வசனத்தை பாருங்கள். Let's all see 19th verse. 19வது வசனத்தை பாருங்கள். 19th verse. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து. But then Joseph her husband being a just man. யோசேப்பு யாரு? Who is Joseph? யோசேப்பு யாரு? Who is Joseph? வேதம் இந்த உரிமையை எப்படி இவளுக்கு கொடுத்தது, இவனுக்கு கொடுத்தது? In what authority the Bible giving this name husband? ஒரு நிச்சயம் ஆன உடனே புருஷன் மனைவியை அழைப்பாங்களா? Whether you have been engaged, you have not been called as husband. மணவாளன் மணவாட்டியும் தான் நிச்சயத்தில் அழைக்க முடியும். Only the bride and groom will be called as and the engagement. திருமணம் முடிந்த பிறகுதான் புருஷன் மனைவி என்கிற அந்த அந்தஸ்து உறவு வரும். Only after the marriage only you will be into state of husband and wife. 20வது வசனத்தை பாருங்க. If you see 20th பரலோகத்தின் தூதன் யோசேப்புக்கு சொப்பனத்தில் பேசுறாரு. The Lord angel appeared unto the Joseph. நடுவுல பாருங்க, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள பயப்படாத. Thou son of David, fear not to take unto the Mary his wife. பரலோகம் நிச்சயத்துக்கு முன்னாடி புருஷன் அழைக்குமா? Whether the heaven will not call before engagement was wife. மத்தேயு எழுதுறாரு, ஒருவேளை மனுஷன் சரி மாத்தி எழுதி பாருங்க. Okay, we can tell that Matthew is a human, he has been written wrongly. அப்ப பரலோகம் கூட போய் சொல்லமா? So even whether heaven also will tell right? மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள பயப்படாத. It is been written, fear not to take your Mary as your wife. மரியாளுக்கு யோசேப்பு திருமணமான பிறகு மனைவி புருஷன் என்கிற உறவு பெற்றவர்கள். Then they have been getting the state of husband and wife after marriage only. Hallelujah. Hallelujah. இன்னொரு வசனத்தை பாருங்கள். I'm showing another verse. மத்தேயு 1:24 பாருங்கள். If you see Matthew chapter 1:24. யோசேப்பு நித்திரத்திலிருந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக் கொண்டார். Then Joseph being raised from sleep did as the angel of the Lord had bidden him and took up his wife. யாரை சேர்த்துக் கொண்டா? To whom he has been யாரை சேர்த்துக் கொண்டா? To whom he has taken. நிச்சயமானவளை அல்ல. Who has not been engaged. திருமணமானவளை. He has been taken who has been married. திருமணமான உடனே after getting married. கவனிங்க, என்ன நடந்திருக்கும்? What happened here? இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணமாச்சு. These two people are been into marriage. இவங்க ரெண்டு பேரும் கூடி வரும் முன்னே when they are been unto the together. அப்படினா என்ன அர்த்தம்? What is meant? கவனிங்க, இவங்க ரெண்டு பேருமே சரீர பிரகாரமாக ஒருவருக்கு ஒருவர் சந்தோஷமா இருக்கிற அந்த காரியத்தை அது குறிக்கிறது. Before coming into an intercourse, before that itself. ஆவிக்குரிய சிந்தையோடு கவனிங்கள். You have to listen by the spiritual. இதை எப்படி சொல்லலாம் என்றால், how we can say this? Before physical contact occurs. Before physical contact occurs. உடல் ரீதியான தொடர்பு உண்டாகும் முன்னே. Before physical intercourse happens. கவனிங்கள், ஆவிக்குரிய சிந்தையோடு பாருங்கள். You have to look into spiritual sense. எல்லாரும் ஆவிக்குரிய சிந்தையோடு பாருங்கள். You have to look into spiritual sense. ரெண்டு பேருக்கு திருமணம் ஆயிடுச்சு. They are been married together. ஆனா உடல் ரீதியான தொடர்பு இன்னும் இல்லை. But there is no contact between their bodies. அந்த உடல் ரீதியான தொடர்புக்காக ஒரு நாள் நியமிக்கப்பட்டது.
ஆயத்தப்படுகிறது. There is a day has been appointed for that. ரெண்டு பேரும் சரீர ரீதியாக, மன ரீதியாக, குடும்ப ரீதியாக ஆயத்தப்படுகிறார்கள். They have been prepared by family for that day. அந்த நாட்களிலே அந்த புருஷனாகிய யோசேப்பு மரியாளிடத்தில் சேருவதற்கு முன்பு பரிசுத்த ஆவியானவர் சேர்ந்து விட்டார். Before their being together, Holy Spirit entered into Mary. ஏன் கன்னிகையாகிய இந்த பெண்ணை இயேசு ஆகிய தேவன் அவதாரம் எடுப்பதற்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? Why God chosen or identified Virgin Mary? ஏன் இந்த பெண்ணை கன்னிகை பெண்ணை கர்த்தர் செலக்ட் பண்ணார்? Why God wanted to choose a virgin lady? கவனிங்கள், You have to listen. இயேசு கிறிஸ்து கல்யாணத்துக்கு முன்பதாகவே, மரியாளுடைய திருமணத்துக்கு முன்பதாகவே அவர் கர்ப்பம் தரிக்கப்பட்டவர் அல்ல. God Jesus is not formed before the marriage of Joseph and Mary. என் தேவன் ஒழுங்கின்மையானவர் அல்ல. Our God is not a disciplined one. என் தேவன் ஒழுக்கமுள்ளவர். Our God is a perfect God. ஆகவே யாரெல்லாம் அப்படி பேசுறாங்க வாயை மூடு. Many people who spoke this, they have to stop by this. என் தேவன் சரியான உடன்படிக்கை நடந்தபோதுதான் அவர் உற்பத்தியானவர். Our God is formed when the proper covenant has been made. உறவுக்கு வெளியே அப்பாற்பட்ட விதத்திலே அவர் இல்லீகல் கான்டாக்ட்ல அவர் உற்பத்தியாகவில்லை. He was not been born in the illegal contact. அவர் சரியான உறவு முறையில் பிறந்தவர். He was born in the good relationship. ஏன் ஆவியானவர் அவள் மேல் இறங்கினார்? Why God Holy Spirit has been descended on her? யோசேப்பு இணைய வேண்டியவன். The Joseph should go into her. ஆவியானவர் இறங்கினார். Why Holy Spirit descended down? எங்க ஆவியானவர் இறங்கினார்? Why Holy Spirit descended down? கவனிங்க, எல்லாரும் You கவனிங்க. have to listen. கவனிங்க. You have to listen. ஹalleluya. Hallelujah. ஏன் ஆவியானவர் இறங்கினார்? Why Holy Spirit descended down? யோசேப்பு இணைந்து இயேசு கருத்தரித்து பிறந்திருப்பாரானால், If Joseph was together and Jesus was formed, பரலோக சர்வ சிருஷ்டிகளை ஒரு மனிதன் சிருஷ்டித்தான் என்று நோக்கம் வந்துரும். the Almighty God was formed by human. In that title it would be. தேவன் தான் மனுக்குலத்தையும் சகலவற்றையும் சிருஷ்டிக்க முடியும். God only can create everything in the world. தேவனை எந்த மனிதன் சிருஷ்டிக்க முடியாது. No human can create God. தேவனை எந்த மனிதன் சிருஷ்டிக்க முடியாது. No human can create God. நம்முடைய தேவன் தான் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்க முடியும். Our God is a God who only create everything. இப்போது தெரியுமா உங்களுக்கு ஏன் பரிசுத்த ஆவியானவர் மரியாள் மேல் இறங்கி வந்தார்? Now you can say why Holy Spirit descended down. யோசேப்பின் மூலமாக இயேசு பிறக்கவில்லை. Not through Joseph God was born. அப்படி பிறந்திருந்தால் என்ன அர்த்தம்? If he was born, what is meant? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மனிதன் சிருஷ்டித்தான் என்ற அர்த்தம். It is meant that a human formed a God. அவரை எந்த மனிதன் சிருஷ்டிக்க முடியாது. No man can form God. அவரை யாரும் சிருஷ்டிக்க முடியாது. No one can create it. உலகத்தில் இருக்கிற மக்கள் தான் அவருடைய கடவுள்களை தெய்வங்களை சிருஷ்டிக்க முடியும். The worldly people can only create the idols of his God. இவர் மூலமா இவர் பிறந்தார் என்று சொல்லலாம். They can see from him he born. இந்த தெய்வத்தின் மூலமா இவர் பிறந்தார் சொல்லலாம். From this God came அவர் out. மூலமா அவர் பிறந்தார் சொல்லலாம். From this guy came out. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் மூலம் பிறக்கவில்லை. But my Lord Jesus Christ was not formed by human. தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாராலும் சிருஷ்டிக்க முடியாது ஐயா. Jesus Christ cannot be created by human. அவரே சிருஷ்டிகர். He is the creator. சர்வ சிருஷ்டிகர். He is the creator. அவரே தன்னை சிருஷ்டித்துக் கொண்டார். He himself created. அவரே தன்னை சிருஷ்டித்துக் கொண்டார். He himself created. யாராலும் சிருஷ்டிக்க முடியாது ஐயா. No one can create it. அவரை யாராலும் சிருஷ்டிக்க முடியாது. No one can create him. இந்த தேவத்தை ஆராதிப்பதற்கு நான் பெருமிதம் கொள்கிறேன். I am just being a blessed one. யாரும் உருவாக்கவில்லை. No one can create my God. இதை உருவாக்கினதை நான் வணங்கவில்லை. I am not worshipping a God who created by human. அவரே தன்னை உருவாக்கி கொண்டார். He himself created himself. தன்னை சிருஷ்டித்துக் கொண்டார். He himself created அவர் himself. சர்வ சிருஷ்டிகர். He is a creator. சர்வ வல்லவர். He is almighty. அவரை போல தேவன் வேறு ஒருவர் God like him. அவரே வல்லவர். He is mighty. அவரே பரிசுத்தர். He is the only one. அவர் சிருஷ்டிப்பு பரிசுத்தமானது. Whatever he is created, that is also sanctified. சிருஷ்டிப்பில் எந்த குறையும் இல்லை. There is no lowness and neediness in his creation. அவருக்கு நிகர் வேறு ஒருவரும் இல்லை. No one is equal to him. அவரே தெய்வம். He is a God. அவரே இரட்சகர். He is the Savior. அவரை போல தேவன் வேறு ஒருவரும் இல்லை. No one like him. அந்த தேவன் உங்கள் இருதயத்தில் பிறந்திருப்பாரானால், If that God is born in your heart, மனிதன் தேவனாகிய கர்த்தர் மனித அவதாரத்தில் வருவதற்கு what is the reason when God came as a human image? மரியாளை தேர்ந்தெடுத்த ரகசியமே இதுதான். This is the reason God identified Virgin Mary. அல்லேலூயா. Hallelujah. ஆவியானவர் அவள் மேல் இறங்கினார். Holy Spirit descended down on her. அவள் கற்பத்தை மட்டும் கொடுத்தாள். She only gave her womb. யோசேப்பு வருவதற்கு முன்னே இது நடந்துவிட்டது. Before Joseph together with Mary, this திருமணம் happened. ஆவதற்கு முன்னல்ல, Not before marriage. திருமணம் நடந்த பிறகு. After marriage.
marriage happened. இவர்கள் ரெண்டு பேரும் இணைவதற்கு முன்னாடி Before they are two coming together, ஆவியானவர் அவருக்குள் Holy Spirit is descending down. இயேசுவை கருத்தரித்தார். They started to give womb to Jesus Christ. தேவன் பரிசுத்தமானவர். My God is the Holy One. தேவன் புனிதமானவர். My God is the Holy Sanctified One. My God is the Heavenly One. தெய்வமாக தொழுது கொள்வதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். I am just been blessed by you. கையை தட்டி ஆண்டவரை hands and glorify God. ஹalleluya. வாயை திறந்து நல்லா சொல்லுங்க. இந்த வெளிப்பாட்டுக்கு நீங்க இவ்வளவுதான் உங்க ரியாக்ஷனா? Amen. ஹalleluya. அவரை யாரால சிருஷ்டிக்க முடியாது? No one can create him. அவரை யாரால சிருஷ்டிக்க முடியாது? No one can create him. ஹalleluya. Hallelujah. பாருங்க, அவர் தன்னை தானே சிருஷ்டித்துக் கொள்வதற்காக He have to himself create. இப்ப மரியாள் வீட்டுக்குள்ள பிரவேசித்தார். Now entering into Mary's house. இப்பொழுது எவ்வளவு அவமானம் நிந்தை அவளுக்கு இருந்திருக்கும். Now you see how much distress and shameful life. சொந்த புருஷனே கர்த்தருக்கு Even a one husband, அவளை டிவோர்ஸ் பண்ண பார்க்கறான். she started to divorce her. அப்போ திருமணம் ஆனவங்களுக்கு தான டிவோர்ஸ் கிடைக்கும்? So only after the people who are married only will get divorce, right? நிச்சயம் பண்ணவங்களுக்கு என்னங்க டிவோர்ஸ் இருக்கு? Not there is divorce for engaged people. ரகசியமா மனைவி தள்ளி விட பார்த்தானா? She even started to secretly push her away. அப்படியான என்ன அர்த்தம்? திருமணம் ஆயிருக்கு. What it meant then they are married. என்ன இல்ல? They are not together. முன்னாடி கன்சீவ் ஆயிட்டா. Before that she was conceived. இப்போ அவனுக்கு சந்தேகம். Now he's been having a doubt on her. மனைவியை டிவோர்ஸ் பண்ண பார்க்கறான். She started to secretly divorce. புருஷனால She அவமானப்படுத்தப்படுகிறாள். was being shameful by his own husband. சொந்த குடும்பத்தால் அவள் She அவமானப்படுத்தப்படுகிறாள். was being shameful by her own family. அந்த பட்டணத்தாரால் அவமானப்படுத்தப்படுகிறாள். In the whole city has been giving shameful words. முழு இஸ்ரவேல் தேசம் அவளை ஏளனமாய் பேசியிருக்கும். Whole Israel's country is also giving shameful words. இதெல்லாம் நடக்கும் என்று தெரிந்த முன்கூட்டியே தூதன் அனுப்பி கர்த்தர் பலப்படுத்தினார். These are known by angel and they are coming to strengthen her. இந்த வீடு This house, இயேசு கிறிஸ்துவுக்காக தியாகம் செய்த வீடு. this house gave something sacrifice to உங்கள் God. மூலமாய் உங்கள் வம்சத்துல, உங்கள் கோத்திரத்துல, உங்கள் இனத்துல, நம்முடைய தேசத்துல இவர் வெளியே வர விரும்புகிறார். Through you, from your city, from your community, from your family, he is trying to come out. அவர் உங்கள் மூலம் சமுதாயத்துல, பட்டணத்துல வெளியே வர வேண்டுமானால், If he wanted to come through to you by the society, அவமானங்கள், நிந்தைகள் உங்கள் வாழ்க்கையில வரத்தான் செய்யும். there is a distress and shame will come in your life. அதற்கு உங்க வீடு தியாகம் செய்கிற வீடா இருக்கணும். For that, your house should be a sacrifice one. தியாகம் செய்யுங்க. You should leave sacrifice her. தியாகம் செய்யுங்க. You should sacrifice her. தேவதூதன் சொன்னது போல Likewise, angels அதை say, சகிக்கிறதற்கான கிருபை உங்களுக்கு தருவார். he will give the grace to you. அதை சகிப்பதற்கு கர்த்தர் கூட இருப்பார். God will be with you to lead you. அதை சகித்த பிறகு நீ ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வாதமாய் இருப்பாய். After getting that, you will be blessed among the women. குடும்பம் அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறும். Your family will be blessed for many people. அல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of them are believing? இருக்கிற இடத்துல எல்லாரும் எழும்பலாம். Will rise up.